الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم أما بعد قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين صدق الله العظيم. புகழ் அனைத்தும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் மிகவல்லவன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அன்பின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், மேலும் மறுமையினால் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சத்தியத்தின் இஸ்லாத்தை மார்க்கமாக நடக்கின்றார்களோ அத்துணை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் இறை கட்டளை ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேரகாலத்தோறும் இஅ்திகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழ்ந்து மௌத்தினை வந்தடையும் வரைக்கும் எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏறிருக்கிறானோ அவைகளை முடியமானவர்களுடைய வாழ்வில் எடுத்து எவைகளை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறானோ அவைகளை முழுமையாக நம்முடைய வாழ்வில் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நிலவரத்து புரிந்தவனாக இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருள் அவனுடைய ரஹ்மத்து நிறைந்த மாதம் ரமதானை எமக்கு தந்து ரமதானுடைய முதல் 10 தினங்களை கழித்துவிட்டு இரண்டாவது பகுதியிலே நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பேரருள் இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் கொண்ட மிக பெரும் கருணை. இந்த உம்மத்தினருடைய ஆயுள் காலம் குறைவு, ஆனாலும் அல்லாஹ் இந்த உம்மத்தினர்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலிகள் அதிகம். நாளை மறுமையில் கூட எல்லா உம்மத்துகளையும் விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா உம்மத்தினர்களுக்கு முன்னாலே கண்ணியப்படுத்த போகிறான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தான எம்மை கண்ணியப்படுத்தவிருக்கிறார். அவர்கள் எம்மை விட பல நூறு வருடங்கள் அதிகம் வாழ்ந்தவர்களாகவும் இருப்பார்கள். ஆனாலும் அவர்களுடைய அமல்களையும் எம்முடைய அமல்களையும் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காண்பிக்கக்கூடிய நேரம் அவர்களுடைய அமல்களை விட எம்முடைய அமல்கள் தான் அதிகமாக இருக்கும். இது அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருள். அதிலும் விசேஷமாக ரமதானுடைய மாதம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறானே மிக பெரும் ஒரு வெகுமதியுடைய மாதம். ஏனைய காலங்களிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மைகளை விட பன்மடங்கு அல்லாஹ் நன்மைகள் கொடுக்கக்கூடிய காலம் ரமதானுடைய காலம். அடைந்தும் வேகமாக இம்மை விட்டு கழிந்து போய்கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் ரமதானை அல்லாஹ்வுடைய அன்பை அடைவதற்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைவதற்கும் நரக விடுதலை அடைவதற்கும் ஒரு வழியாக அமைத்துக் கொண்டார்களோ இவர்கள் தான் மிக பெரும் பாக்கியசாலிகள். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாரோ அந்த கூட்டத்தில் எம்மை சேர்த்து, யாருக்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்தானோ அவர்களிலும் எம்மை சேர்த்து, யாருக்கெல்லாம் இந்த மாதம் நரக விடுதலை கொடுத்தானோ அந்த கூட்டத்திலும் எம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழும் போது பல ஃபித்னாக்களுக்கு மத்தியிலே வாழ வேண்டிய நிர்பந்தம் உண்டு. அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. பாவமான சூழல்கள் நாம் விரும்பியோ விரும்பாமலோ பாவம் எம்மை அடைக்கக்கூடிய ஒரு காலத்திலே இருக்கும். கண்ணை திறக்க முடியாது, எங்கும் செவி சாய்க்க முடியாது,
எம்முடைய எண்ணங்கள் எல்லாமே பாவமான ஒரு நிலைமையில், பாவத்தை தேடி போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. இந்த கட்டம் நாம் எல்லாம் ஒரு கணம் எம்முடைய மௌத்தை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் எனக்கென்று ஒரு முடிவை வைத்திருக்கிறார். நிச்சயம் அந்த முடிவு அடைந்தே தீருவேன். நான் வாலிபனாக இருந்தாலும் சரி, சுகதேகியாக இருந்தாலும் சரி, என் நிலைமையில் இருந்தாலும், மரணத்துடைய அடையாளமே இல்லாவிட்டாலும் மரணம் வந்தே தீரும். அந்த மரணம் வருவதற்கு முன்னால் நான் எப்படி இந்த பாவத்திலிருந்து தப்புவது, இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி என்னை பரிசுத்தப்படுத்துவது என்பதை ஒவ்வொரு முஃமினும் எந்நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நேரம். இதைவிட ஒரு பாடம் எமக்கு தேவை கிடையாது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அவர்கள் கூட கடைசி நேரம் தன்னுடைய வாயிலிருந்து வெளிவரக்கூடிய சத்தம் கூட அடுத்தவர்களுக்கு கேட்காத அளவுக்கு பலகீனமாகிய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய நெஞ்சோடு இருக்கிறார்கள், வாயை முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் என்று எனக்கு கேட்கவில்லை. காலை மிக சமீபமாக கொண்டு போய் கேட்டேன், என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போம் என்று. அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் 2 துஆக்களை கேட்டார்கள். இது மிக முக்கியமான துஆ. கடைசி நேரம் இந்த 2ம் இல்லாமல் மட்டும் யாரும் மரணித்து விடக்கூடாது. இந்த 2ஐ அடையவில்லை என்றால் அவரை விட நஷ்டவாதி வேறு யாரும் இருக்கவும் முடியாது. அவ்வளவு மிக முக்கியமான 2 துஆக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அல்லாஹும்ம ரஹம்னி அல்லாஹும்ம ஃபிர்லி. யா அல்லாஹ், இந்த நேரம் நான் உலகத்தை விட்டு நான் பிரியவிருக்கிறேன். என் மனைவி என் நெஞ்சோடு ஒட்டப்பட்டிருக்கிறேன். என் மனைவி எனக்கு அன்பு காட்டிக் கொண்டிருக்கிறாள். ரப்பே, இதோடு என் மனைவியுடைய அன்பு துண்டிக்கப்பட்டுவிடும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆவுடைய அர்த்தம். துண்டிக்கப்பட்டுவிடும். அடுத்து உன்னுடைய அன்பை தவிர வேறு எந்த அன்பும் எனக்கு தேவையே கிடையாது யா அல்லாஹ். எனவே நான் மரணிக்கவிருக்கிறேன். இந்நேரம் உன்னுடைய அன்பை தந்துவிடு, இந்நேரம் உன் மன்னிப்பை தந்துவிடு என்று என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக கேட்ட துஆ. கடைசியாக கேட்ட துஆ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மன்னிப்பையும் கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார். கண்ணியமானவர்களே, எம்முடைய மரணத்துக்கு முன்னால் நாம் சம்பாதிக்க வேண்டியது இதுதான். உலகத்தில் என்னென்னவோ சம்பாதித்து வைத்திருப்போம். வாகன வசதிகளோடு இருப்போம். பெரும் பெரும் கோடீஸ்வரனாக கூட இருப்போம். எத்தனையோ வழிகள் எல்லாம் இருக்கும். மக்களுக்கு மத்தியிலே செல்வாக்கோடு இருப்போம். ஆனாலும் கடைசி நேரம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மன்னிப்பையும் அடையாமல் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் எம்முடைய எந்த செல்வாக்கும், எம்முடைய எந்த வசதியும் அந்த நேரத்திலே பிரயோஜனம் கொடுக்க மாட்டார். பிரயோஜனம் கொடுக்க மாட்டார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் பெற்றுத் தரக்கூடிய மாதத்திலே நாம் இருக்கிறோம். ரமதானிலே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைவதற்காக வேண்டி எத்தனை தொழுகைகளை சரியாக தொழுவோம், எத்தனை தராவிகளை சரியாக தொழுவோம், எத்தனை குர்ஆன்களை முடித்திருக்கிறோம், எவ்வளவு தர்மம் கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு திக்ர் செய்திருக்கிறோம், எத்தனை தஹஜ்ஜுத் தவறாமல் தொழுதிருக்கிறோம், எத்தனை தடவை கண்ணீர் வடித்திருக்கிறோம். எதற்காக? கடைசி நேரம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மன்னிப்பும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒன்றுக்காக. அவரவர் சிந்தியுங்கள், அவரவர் சிந்தியுங்கள். நோய் வந்துவிட்டால் துடிக்கிறோம், கஷ்டம் வந்துவிட்டால் துடிக்கிறோம், பிரச்சனை வந்துவிட்டால் துடிக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நோய் என்றால் நாளை நிவாரணம் கிடைத்துவிடும். இன்று நஷ்டம் என்றால் நாளை லாபம் கிடைத்துவிடும். இன்று கவலை என்றால் நாளை சந்தோஷம் கிடைத்துவிடும். ஆனாலும் ஒரு மனிதன் கடைசி சக்கராத்துடைய நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மன்னிப்பையும் அடைய தவறியவராக மரணிப்பானாக இருந்தால் அதற்கு பின் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மன்னிப்பையும் அடைவதற்கு அவனுக்கு சந்தர்ப்பமே கிடைக்காது. அவரவரை சிந்திக்க வேண்டிய நேரம். நான் என்னை சிந்திக்கிறேன், நீங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் சிந்தியுங்கள். யார் பக்கமும் திரும்ப வேண்டாம். அவரவர் சிந்தியுங்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நான் அடைந்து விட்டேனா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைந்து விட்டேனா? இந்நிலையில் நான் மரணித்தால் எனக்கு நரக விடுதலை கிடைக்குமா?
அவரவர் சிந்தித்தால் பாடம் பெறலாம். ரமதான் என்று அறிந்து கூட ரமதானை உதாசீனம் செய்பவர்கள் எத்தனையோ பேர். ரமதானுடைய இரவு காலங்களில் கடைகளை இழுத்து மூடிவிட்டு அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்து அந்த 40 சுஜூதுகளையும் செய்து அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவோமே கதறுவோமே என்று நினைக்காத எத்தனையோ பேர். ரமதான் முடிந்து விட்டால் இவர்களால் முடியுமா? ரமதானுடைய மாதம் மட்டும்தான் இந்த அமல், ரமதானுடைய மாதம் மட்டும் உள்ள அமல். அது தவற விட்டவர்கள் எத்தனையோ பேர். இரவுடைய காலங்களில் ஏன் தொழில், எதற்கு வியாபாரம்? அந்த நேரம் நீங்கள் தேடக்கூடியது ஒரு லட்சமாக இருக்கட்டும் லாபம். இந்த தொழுகைக்கு ஈடாகுமா? இந்த சுஜூதுக்கு ஈடாகுமா? கண்ணியமானவர்களை வீணாக்கி விடாதீர்கள். ஒவ்வொரு சுஜூதும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட காரணம். ஒவ்வொரு ருக்குவும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட காரணம். அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக கேட்க வேண்டியது வா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், அநியாயக்காரன் யா அல்லாஹ், என்ன நீதான் மன்னிக்கணும். ரப்பி க்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுடி. கேளுங்க அல்லாஹ்கிட்ட. தான் செய்த பாவத்துக்காக வேண்டி மன்றாட வேண்டிய தேவை இருக்கிறது. அவர் ஒருத்தருக்கு நாம் ஒரு பிழை செஞ்சிட்டோம், மன வருத்தப்பட்டிருக்கிறார், முகத்தை திருப்புறார் எடுத்த பக்கம், என்ன பிழை செஞ்சிட்டோம். போற வார நேரம் எல்லாம் பார்க்கிறோம், முகத்தை திருப்பிட்டே போறார். ஆனா எமக்கு அன்பானவர், எம்மோடு அதிகமாக இரக்கமான ஒரு மனிதர். எவ்வளவு உள்ளத்தில் நோவினவர், எவ்வளவு வருத்தம் வரும் பாருங்களேன். நான் செஞ்சதனால தானே இவரை முகத்தை திரும்பிட்டு போனாரு என்று அவரை கையை பிடிச்சி முசாபா செஞ்சு அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிடுங்க, நான் உங்களுக்கு செஞ்ச நோவினையால தானே நீங்க இப்படி நடக்கிறீங்க, கேட்போமா இல்லையா? கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தை தந்து நேர்வழியை தந்து இந்த உலகத்திலே வாழும் வழியை தந்து எல்லா நிலைமைகளையும் சீராக்கி எல்லா அறுப்புடைகளையும் தந்த ரப்புல் ஆலமீன் இன்னதை செய்துவிட அடியானே என்று கட்டளையிட்டிருக்கும் போது அந்த கட்டளைகளையும் அவமதித்து விலக்கல்களை எடுத்திருந்து அப்படியா அல்லாஹ்வை கோபப்படுத்திவிட்டு நான் ஆழ்ந்தம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் திரும்ப வேண்டுமே, மன்னிப்பு கேட்க வேண்டுமே என்ற சிந்தனை வரவில்லை. எதுவரைக்குமே நீடிக்கப் போகிறது? மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து என் உயிரை பறிக்கக்கூடிய அந்த நேரம் வரும் வரைக்குமா? எத்தனையோ பேர்கள் தௌபா இல்லாத மௌத்தை அடைந்து விட்டார்கள், கபறுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ தெரியுமா? தௌபத்தன் கப்லல் மௌத். யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால தௌபாவை தந்திரு, மௌத்துக்கு முன்னால தௌபாவை தந்திரு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய விசாலமான மன்னிப்பை உம்மத்துக்கு சொல்லித் தருகிறார். அடியார்களே, புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு என்று என்னிடத்தில் விசாலமான மன்னிப்பும் இருக்கிறது. இன்ன ரப்பக வாசிஉல் மக்ஃபிரா, உங்களுடைய ரப்பு விசாலமான மன்னிப்பாளர், விசாலமான மன்னிப்பாளர். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு அளவே கிடையாது சகோதரர்களே, அவ்வளவு விசாலமான மன்னிப்பாளர். பல வசனங்களிலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் விசாலத்தை அல்லாஹ் சொல்கிறார். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், பாவம் செய்துவிட்டு அதை உணர்ந்து தௌபா செய்யும் அடியார்களை அல்லாஹ் விரும்புகிறார். அல்லாஹ் விரும்புகிறார். பாவம் செய்வான் அடியாருக்கு தெரியும், அதை உணர்ந்து தௌபா செய்கிறார் என்றால் அந்த அடியாரை அல்லாஹ் விரும்புகிறார். இன்னும் அல்லாஹ் சொல்கிறார், நபி இபாதி அன்னி அனல் கஃபூர் ரஹீம். நபியே, என்னுடைய அடியார்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், அன்னி அனல் கஃபூர் ரஹீம், அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு கருணை புரியக்கூடிய ரப்பு நான் தான் என்று என்னுடைய அடியார்கள் சொல்லுங்கள். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். நபியே, என்னுடைய அடியார்கள், அதுவும் எப்படிப்பட்ட அடியார்கள் தெரியுமா? அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்து செய்து தன்னையே அழித்துக் கொண்டார்களே, தனக்கே மோசத்தை உண்டாக்கி கொண்டார்களே, அந்த அடியார்களை பார்த்து சொல்லுங்கள். நபியே, பாவம் செஞ்ச அடியான பார்த்து அல்லாஹ் சொல்றார். அது எப்படி சொல்றாங்க தெரியுமா? குல் யா இபாதிய, என்னுடைய அடியான பார்த்து, என்னுடைய அடியான். பாவம் செய்தவனை கூட அல்லாஹ் மறக்கல்ல, அவனை ஒதுக்கல்ல, அவனையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அவன் என்னுடைய அடியானுடைய இறக்கம் ரப்பு சொல்லுகிறான். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். இவ்வளவு காலம் பாவம் செஞ்சிட்டேன், இவ்வளவு காலம் ஹராத்தை செஞ்சிட்டேனே,
அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு எங்க கிடைக்க போகுது, நிராசையாகிவிட வேண்டாம் என்று சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் நபி மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் உம்மத்துக்கு சொல்லுகிறார். அன்னி அனல் கஃபூர் ரஹீம். அல்லாஹ் பல இடங்களில் அடியானுக்கு ஆறுதல் சொல்லுவார், நான் தான் பாவத்தை மன்னிக்கிற ரப்பு. கண்ணியமானவர்களே, அந்த இரக்கமுள்ள ரப்புடைய மன்னிப்பின் பக்கம் நாம் அவசரமாக போக வேண்டிய தேவை இருக்கிறது. வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah. அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் அந்த மன்னிப்பு கிடைத்து விட்டால் கிடைக்கும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள் அடியார்களே. அல்லாஹ் அவசரமாக கூப்பிடுறான் மன்னிப்பின் பக்கம். ஏன் அவசரமாக கூப்பிடுறான்? உனக்கு அவசரமான மௌத்து வருவதற்கு முன்னாலே என்னுடைய அடியானே, உனக்கு என்னுடைய அவசரமான மன்னிப்பு கிடைக்க வேண்டும். எனவே அவசரமாக என்னிடத்தில் மன்னிப்பை தேடிக்கொள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறார். நாங்கள் தான் பிற செய்கிறோம், நாங்கள் தான் பின்வாங்குறோம், நாம தான் கால போடுறோம். ரமதான் வரட்டும், பரவாயில்ல 27 வரட்டும், அதற்கு வருவாரு. அதுக்கு விசேஷமா தௌபாவுக்கு கண்ணியமானவர்களே, அவரவர் செய்த பாவம் அவரவருக்கு தெரியும். நீங்க கூட்டா சேர்ந்து கேட்கிறத தௌபா தன்னம் தனிமையில் உட்கார வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்ய வேண்டும், கரத்தை தூக்க வேண்டும். ரப்பே, நான் இந்த பாவம் செய்தவன் யா அல்லாஹ், இவ்வளவெல்லாம் அநியாயம் செய்திருக்கிறேன், உன் கட்டளைகளை புறக்கணித்திருக்கிறேன், பாவத்தோடு வாழ்ந்திருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை அழகான வழிகாட்ட தவறிவிட்டேன் யா அல்லாஹ், எவ்வளவு வியாபாரத்தில் மோசடிகள் செய்துவிட்டேன், நீ என்னை மன்னிக்கவில்லை என்றால் இந்த ரமதானில் இந்த சிறப்பான இரவில் மன்னிக்கவில்லை என்றால் உன்னை தவிர என்னை மன்னிப்பதற்கு யாரும் கிடையாது. கண்ணீர் வடித்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே இறங்கி விடுவார், மன்னிப்பை இறக்கி விடுவார். அல்லாஹ் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் விசாலத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம், பனு இஸ்ராயீல் கூட்டத்துக்கு பல காலங்கள் மழை இறங்கல, கடுமையான ஒரு வறட்சி, நிலமெல்லாம் வெடிச்சு கால்நடைகள் எல்லாம் சுற்றி மனிதர்கள் கூட இறந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு கோடை காலம் உண்டாது. அந்த நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாரும் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களே அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சு எப்படியாவது மழையை பெற்று தந்துருங்களே. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, எல்லாரையும் ஒரே மைதானத்துக்கு எடுத்தாங்க. ஒரே மைதானத்துக்கு எடுத்து நம்ம எல்லாரும் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்வோம், நாங்க எல்லாம் அல்லாஹ் கிட்ட அழுவோம், அல்லாஹ் நிச்சயமாக மழை பெற்றுவோம். ஏன் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிட்டாரு, இஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் மன்னிப்பான். யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, தேவைக்கேற்ற மாதிரி மழை இறக்குவான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அதனால வாங்க எல்லாரும் சேர்ந்து நான் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேடும். மன்னிப்பு இஸ்திக்பார் உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும். கண்ணியமானவர்களே, எம்மால் ஒன்றை சாதிக்க முடியவில்லை என்றால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்திக்பாரை விட்டதனால் தான் என்னை எம்மால் சாதிக்க முடியாமல் இருக்கிறது. எதை சாதிக்க முடியாது. அல்லாஹ் அவனை நெருங்கினால் எதையும் சாதிக்கலாம். அல்லாஹ்வை நெருங்கினால் எதையும் சாதிக்கலாம். அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய மிகப்பெரும் ஒரு வழி இஸ்திக்பார். மல்லஸிமல் இஸ்திக்பார் ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ضيق மக்ரஜா. நபி அவங்க சொன்னாங்க, யார் இஸ்திக்பாரை வளமையாக்கிக் கொள்றாங்க, நேரமும் கையில கவுண்டர் வைக்கணும். கையில கவுண்டர் மொபைல் இருக்கும். 4 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 4 லட்சம் ரூபாய் மொபைல் இருக்குது. அட ஒரு 200 கவுண்டர் வாங்குறதுக்கு வழி இல்லை. கையில கவுண்டர் இருந்தா தான் திக்ர் செய்வீங்க, இல்லாட்டி செய்ய போறல. நீங்க யாரும் செய்ய போறல, அது ஞாபகம் வரும். அப்பதான் எந்நேரமும் உங்களோட விரல்ல மாட்டிக்கொண்டு இருக்கிற மௌத்து வாழ்வாக இருந்தாலும் கவுண்டர் பண்ண நிலைமையில மௌத்து வரட்டும். வாலிபர்களே, மௌத்து வரட்டும். அந்த நிலைமையில நீங்க வளமையாக்கி கொண்டீங்க. வாழ்க்கையில நெருக்கடியை அல்லாஹ், நெருக்கடியில் வெளியாகுவதற்குரிய வழி அல்லாஹ் ஏற்பாடு செய்யலாம். நீக்குள்ள வயசில் மகரஜா, என்ன நெருக்கடியா இருந்தாலும் சரி, தொழிலையா குடும்பத்திலையா வேற என்ன பிரச்சனை, எல்லாத்திலிருந்தும் வெளியாகிற வழி அல்லாஹ் செஞ்சிருவார். அவனுக்குள்ளே ஹம்மின் பரஜா, கவலை உள்ளத்தில அந்த கவலைக்குரிய தீர்வெல்லாம் தந்துடுவார். கவலை வந்துச்சுன்னா உட்கார்ந்து ஒரு இடத்துல
மஸ்ஜிதுக்கு வாங்க 2 ரக்காத் தொழுது உட்காருங்க. வீட்டில் இருக்கிறீங்களா, ஒரு அறைக்குள்ள போங்க, உட்காருங்க. முஸல்லாவுல இஸ்திக்பார் செய்ய ஆரம்பிங்க. இல்லையா, முன்னால இருக்கிற செட்டி உட்காருங்க, இஸ்திக்பார் செய்ய ஆரம்பிங்க. இஸ்திக்பார் செய்ய செய்ய அல்லாஹ்வுடைய நெருக்கம் கூடும். அல்லாஹ்வுடைய நெருக்கம் கூட கூட பிரச்சனைகள் தூரமாகிவிடும். அல்லாஹ்வை நெருங்குவதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். நெருக்கடியான ஒரு வாழ்க்கையில நீங்கள் அறியாத புறத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரிஸ்கையும் கொண்டு வந்து தருவான் என்ற வாக்குறுதி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சொன்ன வாக்குறுதி. மூசா அலைஹிஸ்ஸலாம் உண்டு சேர்த்தார். எல்லாரும் இஸ்திக்பார் செய்வாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே சொன்னார், மூசா அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் உங்களோட கூட்டம் எவ்வளவு இஸ்திக்பார் செஞ்சாலும் நான் உங்களுக்கு மழையை தரமாட்டேன். ஏறப்பே அந்த நேரம் அல்லாஹ் சொன்னான், இது உங்களோட கூட்டத்தில் 40 வருடம் கண் சிமிட்டும் நேரம் கூட நன்மை செய்யாத மிகப்பெரும் ஒரு பாவி இருக்கிறார். எத்தனை வருஷம்? 40 வருடம் கண் சிமிட்டும் நேரம் கூட நன்மை செய்யாத ஒரு பாவி. அப்ப முழுக்க பாவத்தில் இருந்திருக்கிறார் 40 வருஷம். அப்படியே 20 வயசுல ஆரம்பிச்சு 60 வரைக்கும் பாவத்தில் இருந்திருக்கிறார். அதனால நான் அவர் தௌபா செய்யாம நான் மழையை தரமாட்டேன். பார்த்தா எவ்வளவு பெரிய ஒரு முசீபத்து. ஒரு ஊர்ல தொழுகை இல்லாத ஒருத்தம் போதும் பாப்பா முசீபத் தரங்க. எங்க வீடுகளுடைய நிலை என்ன? நிம்மதிகள் இல்லை, பரக்கத்தில்லை. வீடுகளுக்குள்ள ஏன் காரணம்? இஸ்திக்பார் இல்லை, தொழுகை இல்லை, பாவம் மன்னிப்பு தேவையில்லை, எல்லாம் பரக்கத்தையாக எடுத்துட்டான். சில ஊர்களுக்குள்ள காண்பிக்க முடியாது, போராடிச்சமா இருக்கு. ஏன் காரணம் தெரியுமா? பாவம் செய்வதற்கு இருக்கிறார்கள், தௌபா செய்வதற்குரியவர்கள் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவரவருடைய வாழ்க்கைக்கு நஷ்டமல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவித்து கொடுத்தான் 40 வருடமா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடுமையான கோபம். 40 வருஷம் பாவம் செஞ்ச ஒருத்தனால எல்லாருக்கும் கோடையா இருக்கிறேன், தண்ணி வசதி இல்லாம இருக்கு, மழையை தடுத்துட்டானே அல்லாஹ் என்ற ஒரு கோபம். அந்த நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், அவரை தௌபா செய்ய சொல்லுங்க, அதுக்கு பின்னால் நான் மழையை தாரேன். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் இப்படி ஒரு விஷயத்தை எனக்கு அறிவிச்சார், உங்களை யார் இந்த 40 வருஷம் பாவம் செஞ்சவன் வெளியில வா, எல்லாருக்கும் முன்னால் வந்து தௌபா செய். வருவாரா? எப்படி வருவார்? இந்த ஒரு சின்ன மஜ்லிஸ்ல நேற்று சுபத்துலாக எழுதுன்னு சொன்னா யாராவது எழுதுவாங்களா? ஒருத்தர் எழுத மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அது வைக்க இருக்கத்தான் செய்யும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய முழு சபையிலே ஒரு மனிதர் அவர் எப்படி எழுதுவார்? எழுத மாட்டார். இப்ப அந்த மனிதர் உணர்றார், நான் செஞ்ச பாவத்தால் அறிவிச்சுட்டான், நான் யார் அறிவிக்கல. நான் தௌபா செஞ்சா மணி அல்லாஹ் இறக்குவ நிச்சயமா தெரியும். அதனால உடனே கையை தூக்கிடுவோம். ஏன் காரணம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் வர சொல்லிட்டாங்க. நான் எல்லாருக்கும் முன்னால போனா கடைசி காரணம் வரைக்கும் இவன் தான் இந்த இதுக்கு காரணமா இருந்த வேண்டி என்னை பிடிச்சி காட்டிக்கொண்டே இருப்பாங்களே. இந்த சின்ன மஜ்லிஸை பார்த்து இந்த சின்னொரு சபைக்காக வேண்டி நான் இவ்வளவு வெட்கப்படுறேன் என்றா, நாளை மறுமை யௌம துபல ஸராயிர், ரகசியங்கள் வெளிப்படக்கூடிய நாள். யௌம லா யுக்னி அம்மௌலன் ஷைஆ, யௌம லா யுக்னி மௌலா அம்மௌலன் ஷைஆ, ஒரு நண்பருக்கு உதவி செய்ய முடியாத நாள். குடும்பங்கள் எல்லாம் ஒருவரை விட்டும் ஒருவர் பிரிந்தோடக்கூடிய நாள். அந்த நாளையிலே என்னுடைய பாவத்தை அல்லாஹ் அம்பலப்படுத்தினால் கோடிக்கணக்கான மக்களும் கண்டுகொள்வார்களே, நான் பாவி என்று, அந்த கேவலத்தை விட இது பரவாயில்லை என்று உடனே மறைவாக இருந்து கையை தூக்கி அழுதார். அல்லாஹ் மலையை இறக்குகிறார். மலையை இறக்குகிறார். 40 வருஷம் பாவம் செஞ்ச மனிதன் ஒரு நொடியில் கண்ணீர் வடிக்கிறான். பாவத்தை உணர்ந்து அல்லாஹ் உடனே மலை இறக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ சொன்ன பாவி வரல, வெளியே வரல, தௌபா செய்யல, எப்படி நீ மலை இறக்கிறாய்? என்னுடைய அடியான் அழுது விட்டான். சுப்ஹானல்லாஹ், கண்ணியமுள்ள ரப்புடைய இரக்கத்தை பாருங்கள். என்னுடைய அடியான் மன்னிப்பு தேடிவிட்டான் மூசா, அதனால் அவரை உடனே மன்னித்து விட்டு 40 வருஷம் பாவம் செய்தவரை ஒரே ஒரு கண்ணீர் துளியை கொண்டு மன்னித்தவன் என்னுடைய ரப்பே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால கேட்டாங்க, யா அல்லாஹ், சரி அந்த மனிதன் யாருன்னு சரி கொஞ்சம் காட்டி தர மாட்டியா?
அந்த மண்ணை யாருக்கு காட்டி தர மாட்டியா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னானாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய அடியான் பாவியாக இருக்கும் போதே நான் காட்டி கொடுக்கல, என் அடியான மன்னிச்ச பிறகு நான் காட்டி கொடுப்பேனா? சுப்ஹானல்லாஹ், இரக்கமுள்ளவன். இன்னல்லாஹ ஸத்தீர் யுஹிப்பு ஸித்ர வல் ஹயா. அல்லாஹ் மறைக்கிறத விரும்புகிறான். அதனால யார குறைய கண்டாலும் அம்பலப்படுத்தினவானும் என்னுடைய ரப்பு கண்ணியமானவன், அவனை மறைக்கும் போது எமக்கு வெளிப்படுத்தும் உரிமை யாருக்கு இருக்கிறது? யாருக்கும் கிடையாது. அதனால அவரவருடைய பாவத்தை மட்டும் பார்த்து அவருடைய மௌத்துக்கு நல்ல முடிவை அடைவதற்காக தௌபா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹதீஸுல் குத்ஸியில் சொல்றார், யப்ன ஆதம் லவ் பலக ذنوبك عنان السماء. நீ செஞ்ச பாவம் இருக்கிறே வானத்தின் முகடை முட்டும் அளவுக்கு நீ செய்திருக்கிறாய். எந்த அளவுக்கு? வானத்தின் முகடை முட்டும் அளவு. அப்ப சும்மா சாதாரணமான ஏக்கர் கணக்கு பாவம் இல்லை, வானத்தை முற்றளவுக்கு பாவம் செஞ்சிருக்கிறாய். தும்மஸ்தகபர்தனி, அந்த நிலைமையில நீ எனக்கு இஸ்திக்பார் செஞ்சாலும் கஃபரத்துலக, உன்னை நான் மன்னிச்சுக்கிறேன். யப்ன ஆதம் லவ் அத்தைதனி பிகுராபில் அர்தி ஹதாயா, பூமியில் இருக்கக்கூடிய மணல் அளவு நீ பாவத்தோடு வருகிறாய். பூமியில் இருக்கக்கூடிய மணல் அளவு நீ பாவத்தோடு வருகிறாய். தும்மஸ்தகபர்தனி, அதுக்கு பின்னாலே எனக்கு நீ பாவ மன்னிப்பு செய்தாய். யா அல்லாஹ், இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், இவ்வளவு மாற்றம் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ் உனக்கு என்று சொல்லி நீ எனக்கிட்ட அழுதால், மன்னிப்பு தேடினார். அதே மணல் அளவு உனக்கு நான் மன்னிப்பையும் தர வேண்டாம். அவ்வளவு கருணை இல்லை. சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே, வாழ்க்கையில் என்னென்ன பாவம் செய்திருக்கிறேன். எனக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், பாவத்தோடு வாழ்ந்தவர்கள், இறை மறுப்போடு வாழ்ந்தவர்கள், குடிபோதையோடு வாழ்ந்தவர்கள், தொழில் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர்கள். சலபுடைய காலத்தை பாருங்கள். சுமையுடைய ஐயா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சரித்திரம் என்று பேசுகிறது. ரசூலுடைய கிதாபிலே அவருடைய சரித்திரம் வராமல் இருக்கவே முடியாது. பல இமாம்கள், சூஃபியாக்கள் சரித்திரங்கள் சொல்லும் போது இவர்களுடைய சரித்திரத்தை சொல்லாமல் இருக்கவே முடியாது. அப்படியான ஒரு உத்தமர். இவருடைய ஆரம்பம் எப்படி? 24 மணி நேரமும் குடிபோதையோடு இருக்கும் மனிதர். 24 மணித்தியாலம் குடிபோதையோடு இருக்கும் மனிதர். தொழுகைக்கு நெற்றி வைப்பட்டதே கிடையாது. அப்படியாக வாழ்ந்த ஒரு மனிதர். அல்லாஹ் குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையை சோதித்து குழந்தைக்கு மௌத்தை கொடுத்து அந்த குழந்தையை நாளை மறுமை என்ற ஒன்றை உண்டாக்கியது போல அந்த பிள்ளை இவரை பாதுகாப்பது போல நிறமான சரித்திரம் சொல்றதுக்கு சும்மா நேரம் போறாரு. அதுக்கு பின்னால கனவை கண்டவர்கள் உணர்ந்தார்கள், என்னை திருத்துவதற்குரிய நேரம் இது, என்னை மாற்றுவதற்குரிய நேரம் இது. அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். இதுவரை தவறோடு வாழ்ந்து விட்டேன், மகிஷரை கண்டுவிட்டேன், நான் செய்த பாவங்களை கண்டுவிட்டேன். நான் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் உருவம் கொடுத்து அதே பாவம் என்னை துரத்தி கொண்டு வருகிறது, என்னை அழிப்பதற்கு. இதுதான் என்னுடைய மறுமையின் முடிவு. நான் தௌபா இல்லாமல் மரணித்தால், பாவத்தோடு மரணித்தால் கபரில் நிம்மதி இருக்காது, மகிஷரில் நிம்மதி இருக்காது, சராத்தில் நிம்மதி இருக்காது, கடைசியில் நரகத்திலே வேதனைப்பட வேண்டி வருமே என்ற உணர்வோடு எழுந்தார்கள், குளித்தார்கள், மஸ்ஜிதுக்கு போனார்கள், தொழுதார்கள், அல்லாஹ்விடத்திலே கதறி கதறி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள். அன்றோடு திருந்தியவர்கள் தான் சுஹைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாலிக் பின் தீனார் ரஹிமஹுல்லாஹ். மாலிக் பின் தீனார் ரஹிமஹுல்லாஹ், சுஹைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லாஹ் வழிப்பறி கொள்ளைக்காரர். சுஹைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லாஹ் வழிப்பறி கொள்ளைக்காரர். மிக முக்கியமான சரித்திரம் உடையவர்கள் அவர்கள். அவர்கள் ஒரே ஒரு வசனம் கேட்கிறதுக்காக, அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய சிந்தனையினாலே உள்ளங்கள் நடுநடுங்கக்கூடிய நேரம் இன்னும் வரலையான்னு அல்லாஹ் கேட்டார். அல்லாஹ்வுடைய வசனம் இவங்க என்னது? ஒரு பாவத்தை செய்வதற்காக வேண்டி காலடி வைக்கக்கூடிய நேரம் இந்த சத்தம் கேட்கிறது. உடனே காலை பின்வாங்கினார்கள், திரும்பினார்கள். ரப்பி பலா கத் ஆன், யா அல்லாஹ் இதோ என் உள்ளம் நடுநடுங்கும் நேரம் வந்து விட்டது என்று உடனே போனார்கள் காபாவுக்கு. அல்லாஹ்விடத்திலே கதறி அழுது தௌபா செய்து வாழ்க்கையை திருத்தினார்கள். மாலிக் பின் தீனார் ரஹிமஹுல்லாஹ் வாழ்க்கையை மாற்றினார்கள். சுஹைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லாஹ் வாழ்க்கையை மாற்றினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தௌபாவுக்கு பின்னால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் இருக்கிறது. அது
பாவம் செய்பவர்கள் கேவலமானவர்கள் அல்ல. அவர்கள் தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் நின்றார். எனவே எமக்கும் அல்லாஹ் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அந்த முடிவு எந்நேரம் வரும் என்று தெரியாது. தொழுகை விட்ட நிலைமையில் மௌத்து வந்துவிட